ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தேன். எங்கள் மாமா வீட்டு ஃபங்க்ஷன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே ஒரு சின்னதாக ஒரு பீப்பர்ட்டி ஃபங்க்ஷன், அதுக்காக போய் கிளம்பிட்டு இருந்தேன்னா, சரி அப்படியே ஒரு சாரியை போட்டோம்ல, ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் எடுத்துருவோம்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் எடுத்தேன். இன்றைக்கி வந்து சாம்பார் வந்து என்ன பண்ணேன், மறுநாள் இது சாம்பார் வந்து முருங்கைக்காய் சாம்பாரும் வெண்டைக்காய் பொரியலும் தான் பண்ணியிருந்தேன், கூட மாம்பழம். இதுதான் இன்றைக்கி லஞ்ச் பேக் பண்ணது. இப்போ வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அடுத்த ஸ்டெப்பு நம்ம போய் தான் ஆகணும்னா நம்மளே நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கணுங்க. எத்தனையோ தடைகள் வரும், எத்தனையோ பிரச்சனைகள் வரும், எவ்வளோ பேர் கிண்டல் பண்ணுவாங்க, எவ்வளோ பேர் வந்து இது பண்ணுவாங்க. நாம் நம்ம வழியில் கரெக்டாக இருக்கிறோன்னு தெரிஞ்சால் போதுங்க. நாம் கரெக்டாக தான் போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஒருத்தரை ஏமாற்றக்கூடாது. இந்த 3 விஷயங்களை செய்யாமல் நம்ம யாரையும் கஷ்டப்படுத்தாமல் நாம் முன்னேறணும்னு நினச்சி நம்ம ஒரு வழியில் முன்னேறிட்டு இருக்கிறோம்னா தப்பே இல்லைங்க. தப்பு பண்ணக்கூடாது, அவ்வளோதான். நம்ம மனதளவில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து நாமளே நம்மளை வந்து க்ரூமப் பண்ணிக்கிட்டு நாமளே நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்பை முன்னேறி தான் ஆகணும். ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தால் நம்ம கடைசி வரலாம் அங்கேயே தாங்க நிற்போம்.